ஐ ஹோப் உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல? ரைட். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டது ரொம்பவே டேஞ்சரஸா இருந்தது. ஆனா பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீ ஆக்சுவலி ரொம்ப குழந்தைத்தனமா இருக்க. நீ பாட்டுக்கு இந்த போலீஸை கூப்பிட்டு எவ்வளவு ஆக்டிங் பண்ணிட்ட. ஐ டோன்ட் பிலீவ் நீ குழந்தைங்க மாதிரி அழுது காட்டியிருக்க. அதுக்கு பிறகுதான் உன் பருப்பு வெந்தது. சும்மா சொல்லக்கூடாது பிரீதா. உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? உனக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் தான் உன்னுடைய வீட்டையே எரிச்சிருச்சு. இல்ல, இப்பவே யாரோட கூடி எரிஞ்சிருச்சுன்னு நீ டிசைட் பண்ண வேண்டாம். அத காலம் சொல்லும். நல்லா வாய்க்கிழிய பேச்சுதான். வாய்க்கிழிய பேசிக்கிட்டே இருக்கிறது பொழப்பாதான் போச்சு. ஆனா நான் சொன்னத செஞ்சுட்டேன். நான் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியே தூக்கி வீசுவேன்னு சொன்னல, இப்ப வீசிட்டேன். ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ பிரீதா. இந்த பிருத்வி மல்ஹோத்ரா எப்பவுமே உன்னை விட 2 அடி முன்னாடி இருப்பா. நீ பருந்துன்னா நான் கழுகு. அதனால இனிமே நீ என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நல்லா 10 முறை யோசி. அண்ட் இந்த முறை நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போறது இல்ல. நான் உன்னை காப்பாத்துவேன்னு என்கிட்ட நீ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் வைக்காத. ஏன்னா நான் அந்த வெறுப்பை விட உன்னை ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன் பிரீதா. அப்புறம் இன்னொரு விஷயம், 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பல முறை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், உன்னை காப்பாத்தியும் விட்டுருக்கேன். ஆனா இப்ப மாட்டேன். உன்னோட எந்த ஹெல்ப்பும் எனக்கு தேவையும் இல்லை. அப்புறம் நீ என்ன வெறுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நான் உன்னை வெறுக்கிறேன். ஏன்னா அப்பதான் அதே வெறுப்போட உனக்கு என்னால பதிலடி கொடுக்க முடியும். வேற என்ன பண்ணுவ? வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? இல்ல, உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன்னா உனக்கு எப்படி நான் பாடம் கத்து கொடுப்பேன்? நீ இப்போதைக்கு கொஞ்சம் டைம்க்கு சில் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் இப்ப வெளியே போறேன். சோ ஒன்னு சொல்லுவாங்கல்ல, when the cat is away the mouse shall play. நீ எப்பெல்லாம் அவன் திமிர காட்டுறியோ அப்பெல்லாம் செம ஜாலியா இருக்க. ஏன்னா ஒரு நிமிஷம் திமிரு, அடுத்த நிமிஷமே உன்னோட அந்த திமிரு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. பிரிதா, I'll make sure நீ அந்த ஜெயிலே தான் கிடக்க போற. திரும்பி நிச்சயம் வரவே மாட்டேன். And I will also make sure லுத்ரா ஹவுஸ்ல இருந்து உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் அவங்கள அட விடியா. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேத்து வரைக்கும் முதலாளி முதலாளின்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு உனக்கான நேரம் வந்துருச்சு. ஜெயில போய் விளையாடு. இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் ஜீப்ல இருங்க. Bye, Preeta. Or should I say, goodbye, Preeta. அட தள்ளி போ. Hey. ஓகே பிருத்வி, என் வேலை முடிஞ்சது. அப்ப நான் கிளம்பட்டுமா? Good job, Nagre. Thank you. என்ன ராக்கி இது? போலீஸ் கிட்ட நீ என்ன சொன்ன? பிரீதா நிரபராதியா? ஐம் சாரி அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். மகேஷோட மருந்து விஷயத்தை நான் மறந்துட்டேன். ப்ளீஸ், மகேஷோட மருந்த பத்தி நான் இப்ப பேசல.
அதை அப்படி ஓரமா வச்சுடு. உண்மையான விஷயத்துக்கு வா. போலீஸ் முன்னாடி நீ எதுக்காக பிரீத்தாக்கு சப்போர்ட் பண்ண? பிரீத்தாவை இந்த வீட்டை விட்டு எதுக்கு அனுப்பணும்னு உனக்கு தெரியாது? நம்ம எல்லாரும் பிரீத்தாவோட கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு ஏன் அனுப்பணும்? ஏன்னா பிரீத்தா நம்ம வீட்டு குழந்தையோட உயிரை பறிச்சவ. பீகு ஞாபகம் இருக்குல்ல? ஒரு சின்ன அப்பாவியான அழகான குழந்தை. அவளை பிரீத்தா கொன்னுட்டா. அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. நம்ம எல்லாரோட கோவமும் அமைதியாயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும்ல அத்தை, பிரீத்தா பீஹுவ கொல்லல. அது ஒரு ஆக்சிடென்ட் அத்தை. அத்தை, அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தானே உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? உன்னால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லையா? ஷர்லின் நம்ம குடும்பத்தோட மூத்த மருமகனி. தீ பிடிச்சதுன்னா அத அணைக்க பாரு, ஊதி விடாத. ஐம் சாரி ஆண்டி, நான் பேசக்கூடாதுதான். ஏன்னா இது உங்க ஃபேமிலி மேட்டர். ஆனா இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், பிரீத்தா இந்த வீட்டுக்காக எதுவுமே செய்யல. பட் உங்களுக்கு மட்டும்தான் அவ எல்லாத்தையுமே சரியா செய்வா, சரியா செஞ்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். சோ ஃபேமிலி மேட்டராவே இருக்கட்டும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவ என்ன தப்பா சொன்னா? அவ சொல்றது சரிதானே? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ப்ளீஸ். அப்படி பிரீத்தா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டா? அப்படி என்ன நல்ல காரியம் பண்ணா எதனால நீங்க அவளுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ தப்பா இருந்தா கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? உங்களுக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறராக்கி மனசு வச்சு இல்ல, மூளைய வச்சு யோசி. பிரீத்தா மாறிட்டா, உன்னை நீயும் மாத்திக்கோ. இல்ல அத்தை, பிரீத்தா மாறல. மாறிட்டா பிரீத்தா. அவளோட நடவடிக்கைய பார்க்கல, அவளோட திமிர பார்க்கல, எல்லாத்தையும் சும்மா அதிரடியா சொல்றா. பணத்துக்காக தான் வந்தாலாம். அது உன் காதுல விழல? இல்ல பாட்டி, பிரீத்தா மாறல. பிரீத்தா முதல் நாள்ல இருந்தே இப்படிதான் இருந்திருக்கா. அவ கரண கல்யாணம் பண்ணதே பணத்துக்காக தான். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே பணத்துக்காக மட்டும்தான். இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா இப்பதான் அதாவ அக்செப்ட் பண்ணிருக்கா. சரி, நான் ஒரு நிமிஷத்துக்கு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். பிரீத்தா என்னென்னலாம் செஞ்சாலோ இன்னை வரைக்கும் பணத்துக்காக தான் செஞ்சா. அதோட 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கானா பணத்துக்காக தான் திரும்ப வந்திருக்கா. ஆனா பிரீத்தா மாதிரியான ஒரு பொண்ணு அந்த நாகரியோட உயிரை பறிக்க எதுக்கு முயற்சி பண்ண போறா? அவ ஒண்ணு அவ்வளவு முட்டாள் இல்லையே. அவ விரிச்ச வலையிலேயே அந்த முட்டாள் மாட்டிக்கிட்டா. இங்க பாருங்க அத்தை, ஒருவேளை உங்க யாருக்கும் பிரீத்தாவை பிடிக்கலன்னா பரவாயில்ல. ஆனா பிரீத்தாவால எப்படி தனக்கு தானே கெடுதல் பண்ணிக்க முடியும்னு சொல்லுங்க? அந்த நாகரி லாயரை கொல்லுவாளா என்ன? இல்ல, பிரீத்தா அப்படி செய்ய மாட்டா. என்னைக்கு அவ செய்ய மாட்டா. சரி, ஓகே. ஒரு நிமிஷத்துக்கு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு வச்சுக்கோ. பிருத்விக்கு பிரீத்தாவை விட்டு விடுதலை கிடைக்கணும். அதனால அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். ஆனா விளைவு என்னாச்சு? பிரீத்தா ஜெயில்ல இருக்கா. ஆனா பிருத்வி இந்த வீட்டுக்குள்ள இருக்கான். பைத்தியக்கார ஃபேமிலியா இருக்கே. எப்ப பாரு யார பாரு மாறிக்கிட்டே இருக்காங்க. இங்க அந்த ஆன்ட்டிக்கு பிரீத்தாவை பிடிச்சிருக்கு, மத்தவங்க எல்லாருக்கும் வெறுப்பு. இந்த பாட்டி சரியான பச்சோந்தியா இருக்காங்க. நினைச்சா இங்க, நினைச்சா அங்க. அன்புங்கிற விஷயத்துல இவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அந்த பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ப்ரீ பிளான்டா இருக்குமோன்னு தோணுது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தோணுது? இல்ல 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 ஒண்ணு இல்ல என்னமோ சொல்ல வந்த? இல்ல நான் ஒண்ணு இல்ல, விடுங்க. கண்டிப்பா நீ எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்க. உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு மறைக்காம சொல்லு. ஐயோ கர்ணனா, எந்த மைனஸ் தாட்டும் இல்ல, எல்லாம் நல்ல தாட்டு தான். என்ன கேட்டா பிரீத்தா நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்னு தோணுது. 100% உண்மை. அண்ணா ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? நான் உன் வாயை பார்த்துக்கிட்டே இருந்ததுல ரைட் திரும்ப மறந்துட்டேன். அண்ணா ரைட் என்ன விடுங்க, ரைட்டான ஆளை கவனிங்க. இல்ல அது வந்து காலையில என்ன சொன்ன மறந்துட்டியா? நாளைக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு போயே ஆகணும். அதுக்கு புது பேட் வாங்க தான் வந்தேன். ஆக்சுவலி கிரிக்கெட் விளையாடி 2 வருஷம் ஆச்சு. அதான் புது பேட் வாங்கிடலான்னு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அதை வண்டியில் வச்சிடறேன். வண்டியில் எதுக்கு வைக்கணும்? வேற என்ன பண்றது? வீட்டுக்கு கொண்டு போவா? பிரீத்தா கிட்ட காட்டவா? நான் அவ பேச்ச கேட்கறேன்னு அவ சொல்றதுக்கு. நான் பேட்டை வண்டியில் வச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு போவேன். ஏன்னா 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 ஏன்னா
உன்கிட்ட எதுக்குடா சொல்லணும்? நீ வாயை மூடிட்டு இரு. இல்லைன்னா பேட்டாலேயே அடிப்பேன். அது சரி, அந்த ஷாப் எங்க? எதிரில் இருக்கு. ரோடை கிராஸ் பண்ணி போகணும். இங்கே இரு, வரேன். பார்த்து. என் கையை பிடிச்சுக்கோ பிரீதா. சத்தியமா சொல்றேன், வாழ்நாள் பூரா உன் கைய நான் விட மாட்டேன். கல்யாணத்தன்னைக்கு சத்தியம் பண்ணல, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னல, அந்த வாக்கை தான் நான் காப்பாத்துறேன். ரோஸ், எனக்காகவா? பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடி இப்படி ரொமான்டிக்கா இருந்ததே இல்லையே. நீயும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகா இல்லையே. இதுக்கு மேல என்னால லக்கியா இருந்திருக்க முடியாது. ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க as a life partner. நான் தான் இப்ப லக்கி. ஏன்னா நீ என் வாழ்க்கையில வந்திருக்க. நான் ஒன்று சொல்லவா? நீ இப்போ என்னோட உயிரா இருக்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத. ஓ, நீங்க ஒரு விஷயத்தை ஏன் மறக்கறீங்க? போலீஸ் பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளானடுங்கிற மாதிரி. கரெக்டா சொன்ன. இவ சொல்றதுதான் கரெக்ட். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா அவ விழுந்தது நம்ம வீட்ல, ஆனா போலீஸ் 5 நிமிஷத்துல வந்துருச்சு. அது எப்படி? இல்ல இப்படி கூட இருக்கலாமே. போலீஸ் வெளியவே இருந்திருக்கலாம்ல. ஏன்னா இது செலிபிரிட்டி கரண் லூத்ரா வீடு இல்ல. போலீஸை யாராவது கூப்பிட்டாங்களோ இல்ல அவங்களே தானா வந்தாங்களோ? இப்ப அதுக்காக என்ன வந்தது? கண்டிப்பா விஷயம் இருக்கு அத்தை. ஒருவேளை இதெல்லாம் ப்ரீ பிளான்டுனா விஷயம் இருக்கு.
நாம எதுக்கு இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம்? ப்ரீ பிளானடா இல்லையா? இது அந்த 3 பேர் விஷயம் தானே. பிரீதா, பிருத்வி, நாகரே. சோ லெட் இட் பி. நாமே டென்ஷன் ஆகணும். பரவாயில்லையே, நீயே விதைய விதைச்சிட்டு இப்போ நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லங்கிற. இல்ல நான் ராக்கி ஆண்டிக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இது எல்லாமே ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான். ஏன்னா இங்க யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. இங்க பிளான் போடுறதும் அவங்கதான், சதி திட்டமும் அவங்களுக்கு தான். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியாது, இந்த மொத்த கேம்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நட்டாஷா இங்க பாரு, நீ எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற. நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க. ஜஸ்ட் ஸ்டாப் இட். எங்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் கெட் ஆன் டு தி ஜாப். பார்ட்டி ஸ்டார்ட் ஆக இன்னும் 4 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நீங்க உங்களுடைய டெக்கார் வேலையை முடிச்சிடணும். கம் ஆன் ஆரியா. ஓகே சார். What are you guys doing? கொஞ்சம் எனர்ஜியை கொண்டு வந்து கொஞ்சம் வேலையை பாருங்க. ஹரி அப். ஐ ஹோப் இப்ப யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். கருத்து வேறுபாடும் இருக்காது. அந்த கருத்து வேறுபாடைய பேர் என்ன? வாட் இஸ் ஹர் நேம்? அந்த பிரீதா. அவளை மறந்துடுங்க. Forget her. நீங்க என்ன பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. Because I am the boss. ராக்கி ஆண்டி, எனக்கு தெரியும் உங்க மனசுல இன்னமும் பிரீதா மேல அன்பு இருக்கு. உங்க மனசு என்ன பாஸா ஏத்துக்கல. நோ ப்ராப்ளம். யூ see the door there? You may leave. நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு வேண்டியது ஆல் ஆஃப் யூ. போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆக இன்னும் 4 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. நீங்க எல்லாரும் போங்க அண்ட் டெக்கரேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. கம் ஆன், ஹரி அப். ஹலோ இன்ஸ்பெக்டர், யாருக்கும் சந்தேகம் வரலையே? இல்ல. குட். எனக்கு அந்த பிரீதா கிட்ட இருந்து விடுதலை வேணும். அதாவது பெர்மனன்ட் விடுதலை. இந்த வேலைக்காக என்ன செய்யணும்னாலும் சரி அதை செய்யுங்க. ஒருவேளை அவளை கொல்லணும்னு நினைச்சா தாராளமா கொன்னுடுங்க. ஐ டோன்ட் கேர். இந்த வேலைக்கான பணம் கண்டிப்பா உங்க அக்கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் இப்பவே. Is that clear? ஓகே, வேலை முடிஞ்சிரும். Preeta Arora, may your soul rest in peace. இங்க பாரு, வண்டியை காட்டு பக்கம் கொண்டு போ. அம்மா பிரீதா எங்க? அங்கதான். அவளுடைய உண்மையான இடத்துல ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருக்கா. நீ யார்? என்னோட அம்மாவா? நான் உன்கிட்ட எப்ப கேட்டேன்? கம்பி எண்ணிட்டு இருக்காளா? என்னாச்சுமா? உன் மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாவன் மட்டும் இல்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் வாயடைஞ்சு போயிருக்காங்க. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். பிரீதா கம்பி எண்ணிட்டு இருக்கா. போலீஸ் அவளை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஷட் அப். ஏன்னா அவ கொலை பண்ண முயற்சி பண்ணா. அட்டெம்ப்ட் மர்டர். நீ என்ன உளறா? சமீர், உனக்கு என்ன ஆச்சு? பிரீதா நம்ம கிட்ட அவ்வளவு மோசமா நடந்துக்கிறா. சோ பிரீதா யார கொல்ல முயற்சி பண்ணாங்கற விஷயத்தை கேட்கவே. சும்மா இருக்கியா? சும்மா நீ சும்மா இரு. பிரீதா நம்ம கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டான்னு தெரியாது. அத்தை உனக்கு புரிய வைங்க. சமீர், இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்றதுதான் எனக்கு புரியல. பிரீதா எல்லாருக்கும் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டு இருக்கா. அவ ரொம்ப ரூட். இருந்தாலும் சமீர், அவளுக்காக நீ ரொம்ப தான் கேர் பண்ற. யார கேர் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா என்ன? ஆமா, அவங்கள கேர் பண்றேன். என்ன பண்ணுவா?
எனக்கும் பிரீதா மேல கேர் இருக்கு. இப்ப என்ன? அந்த பொண்ணுக்கு கேரா? அவ உன்னோட சொந்த பொண்ண கொன்னவ. ஏய், வாய் மூடு. அண்ணா வார்த்தை அளந்து பேசு, புரியுதா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன பத்தியோ பிரீதாவை பத்தியோ பிகுவை பத்தியோ பேசின உன் வாயை உடைச்சிரு. என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நான் ஏதாவது இப்ப தப்பா சொல்றேன்னா என்ன? கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். பிரீதா தான் உங்க 2 பேருடைய குழந்தையும் கொன்னுட்டா. இப்ப காதல் அப்படியே ஊத்தெடுக்குது. இந்த காதல் அப்ப எங்க போச்சு? உன்னோட அந்த சோ கால்டு மனைவி பிரீதா இந்த வீட்டை விட்டு காணாம போனாங்களே, அவளை இந்த வீட்டு ஆளுங்க வீட்டை விட்டு வெளியே வீசினாங்க. பாரு, ஐ அம் வார்னிங் யூ. நீ மட்டும் பிரீதாவை பத்தி ஏதாவது தப்பா பேசின, உன் லிமிட்டை மீறின, நான் உன் வாயை உடைச்சிருவேன். அம்மா, பிரீதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் யாரும் தடுக்கல? கரண், இங்க பாரு, அவளை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. பிரீதா என்ன நல்லது பண்ணா? இந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணா? அவ நல்லவ கூட இல்ல. எதுக்காக அவளை பத்தி யோசிச்சு நம்ம டென்ஷன் ஆகணும்? என்ன பாட்டி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டுக்காக என்ன செய்யல? உங்க யாராலையும் அவளை பத்தி நல்ல விதமா பேச முடியாதா? கரண், இங்க பாரு, போலீஸ் ஒன்னும் சாதாரண விஷயத்துக்காக நம்ம பிரீதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போல. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரீதா நாகரேவ கொல்ல முயற்சி பண்ணதா சொல்றாங்க. அதோட அந்த பழியால தான் பிரீதாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.